ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரெக்ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு விளக்கெண்ணெயை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், எந்த மாதிரி பயன்படுத்தினா அவங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் ஆகும் அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் நிறைய பேர் வந்து சுகப்பிரசவம் ஆகும், ஈஸியாக வந்து பாப்பா அப்படியே வழுக்கிக்கிட்டு வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெண்ணெயை வந்து உள்ளே குடிக்கிறாங்க. அது வந்து சரியாக தப்பா, அது அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனால் நமக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அதுவும் நிறைய மாதத்தில் டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கர்ப்ப காலத்தில் சுகப்பிரசவத்துக்கு நம்ம வந்து ஒரு 6-7 மாதங்களுக்கு பிறகு இல்லை 7 மந்த்து முடிய போகிற நேரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சில ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் நம்ம வீட்டில் வந்து நம்மளை பண்ண சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்போ தான் வந்து டெலிவரி எந்த கஷ்டமும் இல்லாமல் நார்மல் டெலிவரி ஆகும், சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அது வந்து விளக்கெண்ணெய் பயன்படுத்துறது. இந்த விளக்கெண்ணெயை நம்ம வந்து எப்போ இருந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, 7 மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு, அதாவது ஒரு 8வது மாதத்திலேருந்து நம்ம வந்து இந்த விளக்கெண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிடணும். இதை வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக பயன்படுத்தணும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, டெய்லி வந்து நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல சுருக்குன்னு, அதாவது ரொம்பவும் கொதிக்கவும் இருக்கக்கூடாது, வெதுப்பாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கிற மாதிரி சுடு தண்ணி வச்சுக்கிட்டு இந்த விளக்கெண்ணெயை 1 ஸ்பூன் அளவுக்கு உள்ளங்கையில் ஊற்றி நம்மளோட அடி வயிற்று பகுதி, அதாவது நம்மளோட இடுப்பெலும்பை சுற்றி இருக்கிற இந்த பெல்விக் ஏரியாவில் வந்து தொப்புளுக்கு கீழ்ப்பகுதியில் நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணி விடணும். இப்போ நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே அதை வச்சுக்கவே கூடாது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாகவே கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி ஆகாது. அதே மாதிரி சில பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், ஓவர் குளிர்ச்சினால் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த விளக்கெண்ணெய்ங்கிறது ரொம்ப ஓவர் குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால லைட்டாக அது தடவி ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் போய் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சுடு தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து அடி வயிற்றில் ஊற்றி மெதுவாக அப்படியே மசாஜ் பண்ணி, அதாவது 1 கப்பு ஊற்றி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு திருப்பி 1 கப் ஊற்றுறது. அந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி ஊற்றி அப்படியே மசாஜ் பண்ணி விட்டுட்டு திருப்பி நல்லா கடைசியாக தண்ணி ஊற்றி அதை வாஷ் பண்ணிட்டு வந்துடணும். வந்ததுக்கப்புறமா ஒரு நல்ல காட்டன் கிளாத் வச்சு நல்லா ஊற்றி எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் ரெகுலராக நான் சொன்ன மாதிரி 8வது மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே டெய்லி வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா, உங்களோட இடுப்பெலும்பு வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும், இடுப்பெலும்பு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும், உங்களுக்கு வந்து சூட்டு வலி வராது. ஸோ இதனால் உங்களுக்கு டேரெக்டாகவே நல்ல லேபர் பெயின் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக பேபி வந்து தலை என்கேஜ் ஆகி, அதாவது தலை வந்து இடுப்பெலும்புக்குள்ளே இறங்கி நார்மல் டெலிவரி ஈஸியாக நடக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இந்த விளக்கெண்ணெயை உள்ளே குடிக்கிறாங்க. அது வந்து சரியாக தப்பா, அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, அந்த காலத்துலலாம் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க அந்த டெலிவரி டைம் பக்கத்தில் வந்த உடனேயே விளக்கெண்ணெயை வந்து டெய்லி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கர்ப்பிணி பெண்களை குடிக்க சொல்லுவாங்க. அது வந்து செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து கண்டிப்பாக இப்போ இருக்க காலகட்டத்துக்கு இதை செய்யக்கூடாது. ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரிஜினலான விளக்கெண்ணெயே கிடைக்கும், ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும். இன்னொன்று, அந்த காலத்தில் அதில் வந்து பெரியவங்களுக்கு அந்த அளவும் தெரியும். இப்போது நமக்கு வந்து அந்த அளவும் தெரியாது. இப்போது அந்தளவுக்கு எல்லாமே ஆர்கானிக்காக பியூராக கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஒருவேளை அதில் ஏதாவது ஒரு கெமிக்கலோ இல்லை ஏதோ ஒரு கண்டாமினேட் ஆகிருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது பொருள் வந்து அதில் மிக்ஸ் ஆகி இருந்தாலோ அது தெரியாமல் நம்ம அதை குடித்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஆபத்தையும் நமக்கும் நம்ம குழந்தைக்கும் ஏற்படுத்திடும். இன்னொன்று, இந்த மாதிரி விளக்கெண்ணெய் குடிக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களோட கர்ப்பப்பை வாயை வந்து கான்ட்ராக்ட் பண்ணும். இதனால் உங்களுக்கு சீக்கிரமாக டெலிவரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் இதை வந்து நம்ம அந்த கரெக்டான நேரத்தில் பண்ணணும். நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா, ரொம்ப சீக்கிரமாகவே குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு, லேபர் பெயின் அதெல்லாம் வரலாம். அப்படியும் இல்லை என்னாகும் அப்படின்னா, இது உங்களோட அதாவது டைஜஷனை ப்ராப்ளம் ஏற்படுத்திடும். உங்களோட குடலை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னாகும் அப்படின்னா, சில பேருக்கு ஓவர் லூஸ் மோஷன் மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துடும். இதனால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் விஷயங்களை நீங்களே தெரியாமல் யாரையாவது சொல்கிறத கேட்டு நீங்கள் பண்ணாதீங்க. இதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.